எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவுதான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீடெயிலா பார்க்கலாம். இப்போ மைவித்திரில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸா வந்து ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா மைவித்திரியை சார்ந்த பெண்கள் சில பேர் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து அவர்கள் அப்புறம் வந்து ஜிஹெச்ல வந்து அட்மிட் பண்ணி இப்போ அவங்க வந்து ரெக்கவரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் வந்து ஒரு வாலிபர், அவர் பெயர் வந்து ஓவியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேராமா. அவரு வந்து அவருடைய போன் நம்பர் எனக்கு அமைச்சிருக்கிறாங்க. அவர் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி பேசுறாரு. அந்த ரீஜனல் லெவல்ல உள்ளவரா யாருன்னு தெரியல. ஆனா அந்த ஆடியோ வந்து ஒரு பாதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னாரு பேசுறேன் அப்படின்னு இவரு சொல்லியும் அவரு வந்து இன்னாரு தானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகி பேசும்போது அவங்க பேரு அதெல்லாம் வந்திருக்கும். பட் ஆனா அதெல்லாம் வரல. இதுல ஒரு ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பேசிட்டு இருக்க அதுல இருந்து ஆடியோ ஸ்டார்ட் ஆகுது. மேபி அது பேசிட்டு இருக்க அப்புறம் தான் ரெக்கார்ட் ஆன் பண்ணாரான்னு தெரியல. சோ அதுல வந்து அவர் அந்த ஓவியா விஜய் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி மைவித்திரினாலதான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து என்ன ஜிஹெச்ல வந்து அட்மிட் பண்ணாங்க. இப்ப ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறேன். அப்புறம் செய்தியாளர்கள் வந்து ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட 3 ஊடகத்துல இருந்து வந்து என்னிடம் வந்து கேட்டாங்க, எதனால வந்து நீங்க தற்கொலைக்கு வந்து இப்படி முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லிட்டேன். உண்மையை சொல்லல. இல்ல மைவித்திரி தான் அதுக்கு காரணம்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்க எதுனாலும் உண்மையை சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்லாம் சொன்னாங்க, நான் அதையும் மீறி சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அந்த ஆடியோ வந்து எனக்கு அவங்க 2 பேர் பேசின ஆடியோ எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஆடியோவை நான் இப்ப உங்களுக்கு பிளே பண்றேன். அந்த ஆடியோவை கேட்டு வாங்க, நம்ம பேசுவோம். ஒரு 10 days முன்னால நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். எதனால? இந்த மைவித்திரினால. நான் பாய்சன் சாப்பிட்டு 3 நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன் சாருக்கு. என்னை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. சேர்த்தி முன்னாடி கால் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே கேளுங்க, அந்த ஆடியோ அமைக்கிறேன், உங்களுக்கு ஆடியோ சொன்ன நீங்களே வாட்ச் பண்ணுங்க, சரிங்களா? நான் மைவித்திரி மாதிரி கேஸே கொடுத்தாச்சு. போயிட்டு கேஸ் கொடுத்து வீட்டை என்ன வந்து டார்ச்சர் பண்ணி கேஸ் கொடுக்க வச்சுட்டாங்க. பர்மிஷன் வாங்கி பேசலாம் இப்போ. ஓகே சார். ஓகே. ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுனால. ஓகே சார். ஓகே. அதனால அட்மின் லெவல்ல வந்து பேசணும், அது பேசிருக்கிறாருங்க. ஓகே. என்ன அப்படின்னா அடுத்த கட்ட மூமெண்ட் அவர் சொன்ன விஷயம் பிசினஸ் ரன் ஆகும் அப்படின்னு இருக்காரு. அதான் சார் 3 நாளைக்கு முன்னாடி எங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும் சார். இந்த எதுனால லாக் ஆயிட்டான் அவன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு மீடியாக்காரங்க வந்தாங்க பேட்டி வைக்க. என்ன இது செய்யுது, என்ன ரீசன்? அதான் ஒன்றும் இல்லை, வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். மீடியா வந்துச்சு. தர்மபுரி ஜிஹெச்சுக்கு 3 மீடியாக்காரங்க வந்து, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன மருந்து சாப்பிட்டீங்க, இது மைவித்தினால மருந்து சாப்பிட்டீங்களா, அந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதான் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் பிரச்சனை, அதனால மருந்து சாப்பிட்டேன். இல்லைங்க, எங்களுக்கு வந்துச்சு தகவல், இதனாலதான் மருந்து சாப்பிட்டீங்க போகுது. இதனாலதான் மருந்து. எனக்கு எங்க தங்கச்சிக்கும் நான் தான் ஐடி போட்டேன் சார். உங்களுக்கே தெரியும். யாருங்க? நானும் எங்க சிஸ்டருக்கும், எனக்கும் என் சிஸ்டருக்கும். சரிங்க. எனக்கு மெயின் ஐடி, எங்க சிஸ்டருக்கு எனக்கு கீழே 2 ஐடி வாங்கி லோன் வாங்கி தான் நான் கட்டினேன் சார். லோன் வாங்கி தான் நான் போட்டேன். அது கட்டுமுறையா சொன்னாரு. எங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் யாரோ ஒருத்தர் மீடியா இருக்காங்க. அவங்க வந்து கேட்டு இப்போ கூட காட்டா கூட நான் ஃபோன் பண்ணாத்துமே ஒரு மீடியா வந்து போறாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க, எதாவது கேஸ் கொடுக்குறதா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். நீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க, நான் எழுதி கொடுக்குறேன். அதான் சொன்னாங்க. அதான் ஒன்றும் இல்லைங்க, எங்க வீட்டை சொன்னல. அதனாலதான். சரிங்க. அது மாதிரி எங்க அப்பாவே அங்கங்க பெண்ணாட்டிருக்காரு. எங்க அப்பா
ட்ரிங்க்ஸ் ஆயிப்பா சார் கொஞ்சம். சரிங்க. ட்ரிங்க்ஸ் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் ஆயிப்போய் அது அவங்க பேச்சு இது இருந்தால் தான் மருந்து குடிச்சா எங்கள் பையன் இந்த கம்பெனி இந்த போதை அது ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு கம்பெனிக்காரன் தான் என் பையன் மருந்து குடிச்சிட்டான் அது அப்படின்னு சொல்லியிருந்தே போனேன் சார். அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்து சொன்னாங்க ஏன்னா இதுதான் இது சொன்னேன். அதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நம்பிக்கை இருக்குன்னா தான் இன்னும் தைரியமாக இருக்கேன் சார். நம்பிக்கை இல்லைன்னா வாப்னா நான் சொல்லிட்டு பண்ணேன். வாப்னா நான் சொல்லிட்டு பண்ணேன். இது மூணு மீடியாக்காரங்க வந்து பேசினாங்க. நான் சொல்லிட்டு பண்ணி வாப்னா நம்பிக்கை இருக்குன்னா தான் எதுவும் வாய் தக்காம இருக்கு. அவங்க யூடியூப் நான் பார்க்கறேன் சார். யூடியூப் பார்க்கனால ஒரு இவ வந்து ஹேண்டிகேப்ட வந்து மருந்து சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் அப்படின்னு போட்டினாரு. அப்படின்னு அம்மாவும் நினைச்சிட்டாங்க இனிமேக்க இந்த இது அவதான் எல்லா பிசினஸ் மாதிரி தான் இதுவும் போச்சு அவதான் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருந்து குச்சி ஒரு வாரம் ஆச்சு. நாங்க மருந்து குச்சி ஹாஸ்பிட்டல் தான் கேட்டேன். ஜேஹெச் எங்க கிருஷ்ணகிரிங்களா? தர்மபுரி சார். நீங்க வந்தீங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி சார், கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தள்ளி முன்னாடி. ஓ, அது இப்போ புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணதுக்கு பக்கத்துல? ஆமா சார், ஆமா சார். ஓகே, அங்கதாங்க. தர்மபுரியில. சரி சரி. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படி எதான் தகவல் தெரிஞ்சா சொல்லுவீங்க, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே சார். அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க பண்றதுனால வந்து உடனே எல்லாமே தீர்வுக்கு வந்துருமாங்கிறது இல்ல சார். எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்க இப்படி பண்றதுனால மற்றவங்களுக்கு வந்து நைவேத்திரியார் சாவுங்கிறது சொல்றதுங்கிறது வந்து ஒரு பிம்பம் தான். ஆமா சார். சரிங்களா, ஒரு பிம்பம் தான். பட் வந்து எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையிலையும் ஏதோ ஒன்று மாறும். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நிறுவனத்துக்கும் வந்திருக்குது. அது நிறுவனத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, நிறுவனத்துக்கும் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ அங்கதான் லேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில நிறுவனம் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இடையில மக்கள் இருக்கிற பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வெளியில ஆதங்கத்தை வெளியில கொடுக்குறாங்க. அது ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஒரு வகையில வந்து அது மேனேஜ் பண்றாங்க அப்படின்னாக்க அதை பத்தி கொஞ்சம் கேஷுவலா கொண்டு போகலாம். எப்படின்னா 3 மாசம் காசு 2 மாசம் 3 மாசம் சேர்ந்து அடி வாங்கிடுச்சு. எதுவும் வேலைக்கு போக முடியாம, எந்த வேலைக்கும் போக முடியாம 5 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். 5 மாசம் 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த கடைசி 3 மாசம்னா அட்ஜஸ்டே பண்ண முடியும். கொஞ்சம் கூட மெயின்டைன்ஸே பண்ண முடியும். சரி, இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் போனதுனால எவ்வளோ இருக்கும் சார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார். என்ன சர்வீஸ் சார்? அதுவே இருக்கட்டுங்க, ஒரு 5000 ரூபா போல செலவாயிருக்குமா? ஆமா சார், ஆமா சார், அதுதான் சார். 5000 ரூபா. இந்த 5000 ரூபா எங்கேயா வாங்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணீங்கன்னாக்க இன்னும் ஒரு மாசம் தாக்கு பிடிக்கலாம் தானே? விஜய் சார், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சார், இப்போ நீங்களா இருக்கட்டும் இல்லது நிறுவனத்துக்குள்ள வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நிறுவனம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க சூழ்நிலை இதை விட மோசமாக இருந்திருக்கும். வந்த பிறகு நிறுவனத்துக்குள்ள வந்த பிறகு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அதுக்கு இடையில வரும்பொழுது நிறுவனத்துக்கும் மக்கள் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பா இல்லவே இல்லை. தெரியும் தானுங்க? எவனோ ஒருத்தன் பண்ண விஷயத்தினால இன்னைக்கு மக்களுக்கும் நிறுவனத்துக்கும் பிரச்சனை. நிறுவனம் சட்டத்துக்கு போராடிட்டு இருக்கு. சரிங்களா, இதுதான் இப்ப நடந்திருக்கிற விஷயம். அதனால மக்கள் நிறுவனத்து மேல அபிப்பிராயத்தை குறைச்சிட்டு வராங்க. அது வந்து அவங்களுடைய சூழ்நிலை, அது கஷ்டங்கள். சரிங்களா, அது வந்து நிறுவனத்துக்கு தெரியாம கிடையாது. சரிங்களா, அதையெல்லாம் உணர்ந்துதான் சட்ட ரீதியா எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதுக்கு வளைஞ்சு கொடுத்து அதுக்கு மதிப்பளிச்சு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி செயல்பட்டாங்க அப்படின்னா மீண்டும் நிறுவனம் திருப்பியும் சட்ட சிக்கலுக்குள்ள போகும். ஆமா சார், ஆமா சார். சரி, எப்ப சார் முடியுமா இது? சரிங்களா, அந்த கண்டிஷன்ல தான் அவங்க ரொம்ப நிதானமா காய நகர்த்திட்டு இருக்கிறாங்க. லீகலுங்கிறது நம்ம சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு நாளைக்குங்கிறது சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கிறதுங்க. இப்போ என்ன அப்டேட்னு சொல்றேன் கேளுங்க. ஓகே. ஆக்சுவல் நேற்றுக்கு வந்து மீட்டிங் பண்ணணும். அதுவும்
எம்டி அட்மின்குள்ள தான் அவர் இப்போதைக்கு பேச முடியும். ஓகே. அது வித் பர்மிஷனோட. ஓகே. சரிங்களா? வித் பர்மிஷனோட இப்போ அவர் அட்மின்குள்ள பேசலாங்க. அதைத்தான் அவர் வந்து அட்மின்னாக்க இதில் இருக்கிற பிரதிநிதியாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேச முடியும். அட்மின்ங்கிறது அதான் சொல்ல வரேங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஜோனல் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், அல்லது வந்து அத்தாரிட்டியாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள பேச முடியும். ஓகே சார். ஓகே. என்ன அதுதான் அப்டேட் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறுவனம் செயல்படும்ங்கிறது முதல் அழுத்தம் தான் கொடுத்துட்டாரு. ஓகே சார். ஓகே. எந்த சூழ்நிலையும் நீக்க போறது கிடையாது, நிறுவனம் செயல்படுங்கிறது அவர் இது கொடுத்துட்டார், உறுதி கொடுத்துருக்காருங்க. அதை விட முக்கியமானது, லாஸ்டா வந்தவங்களுக்கு பேமெண்ட் போடுவோம் அப்படிங்கிறதும் அவர் உறுதியா சொல்லியிருக்கிறார், நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். லாஸ்டா வந்தவங்களுக்கு மட்டும் இப்போ போய் பேமெண்ட் அந்த பேமெண்ட் எடுத்தவங்களுக்கு மட்டும் அதுதான் சார் சொல்ல வரேன். எல்லாருமே அதுல உள்ளுக்கு அடங்கணுங்க தான் அது. ஆமாம் சார். ஆமாம் சார். சரிங்களா? லாஸ்டா வந்தவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலாம் அதுக்கு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நாங்களே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சார் ஃபர்ஸ்ட் வந்து கடைசியா வந்தவங்களுக்கு வந்து பேமெண்ட்டை கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு வந்து அதை எப்படி பண்ணணுங்கிறது நீங்களே முடிவெடுத்துங்க. அது நாங்கள் எதுவுமே சொல்ல விரும்பலை. பட் வந்து இப்போ வந்து கடைசியாக வந்தவங்களுக்கு ஒரு பேமெண்ட் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அப்டேட் பண்ணி நம்ம நிறுவனத்தை யாருங்கிறது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைன்னு சொல்லி பேசும்போது அவரும் அதுதான் சொல்கிறாருங்க. ஓகே, அப்போ உங்களுடைய கருத்து அப்படின்னாக்க என்னுடைய கருத்தும் அதே தான், நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன், அதை தான் நம்ம பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டார். ஓகே சார். ஓகே. அடுத்தது மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னாக்க, பிஸ்னஸ் ரன் ஆகட்டுங்க, ரன் ஆகிட்டு இருக்கும்போது ரெகுலர் இன்கம் என்னவோ அதை நம்ம கொடுத்துருவோம். ஃபர்தர் இன்கம் இருக்கிறத ஒன் பை ஒன் செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத. இல்லை சார், நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது ஃபாலோவர்ஸ் அது அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இது வரைக்கும் இன்கம் மட்டும் தந்துட்டு மேற்கு இப்போ பார்ட்டிசிபேட் தான் அது மாதிரி தான் இது வீடியோ வராது இப்போ இமேக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். இல்லை சார், நான் தான் அங்கே போகவே இல்லை. ஓகே. சரிங்களா? அது வந்து கற்பனையில் தான் இருக்குது. இன்னும் அது நிஜத்துக்கு வருமா என்னங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லும். எம்டி சார் அதுக்கு பதில் கொடுப்பார். ஓகே சார். ஓகே. சரிங்களா? அது ஆனால் நிறுவனம் செயல்படும், அவ்வளோதான். எப்போதும் போல ரெகுலர் இன்கமுக்கு என்ன வழியோ அது பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. சரிங்களா? லாஸ்ட்டாக வந்தவங்களுக்கு பேமெண்ட் போடுவாங்க. மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்கும் பேமெண்ட் போடுறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. அது பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்பொழுது எப்படி சூழ்நிலைகளோ எப்படி மாறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்றது தான் அதுவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது பார்க்கலாம், அது பின்னாடி பார்க்கலாமா அப்படின்ட்டாரு. ரெகுலர் இன்கம்மை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருவாக்குவோம் அப்படின்னு இருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆப் வந்து இப்படியே இருக்குமா மாறுமா அப்படின்னாக்க, நம்ம லீகலில் வந்து என்ன சேஞ்சஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறலாம். ஓகே. ஓகே. அது இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது, இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற மாதிரியும் வரலாம், இல்லை இதில் சில மாற்றங்களும் வரலாம். ஓகே சார். ஓகே. சரிங்களா? பட் இப்போ நம்ம அதை போய் சொல்லியிருக்க முடியாது. ஓகே சார். ஓகே. சரிங்களா? அதனால மற்றவங்க சொல்றாங்கிறத விட இனி அதுக்கு வந்து லீகல் கிளியர் ஆகி அவர் எம்டி சார் என்ன மெசேஜ் கொடுக்குறாரோ அது சரியானது. ஓகே சார். ஓகே. சரிங்களா? அது யார் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மெசேஜ் போடலாம், அவங்க புரிதல் எப்படியோ அது மாதிரி கொடுக்கலாம். ஓகே சார். பட் ஆனால் இதுதான் கண்டிஷனுங்க. பட் ஆனால் நிறுவனம் வந்து எப்போதும் போல செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரைவில் வந்து செயல்படும். ஒரு சில வாரங்கள் முடியாத தவிர சில மாதத்துக்குள் செயல்படும்ங்கிறது கொடுத்துருக்காரு, சொல்றாரு அவர் சார் எம்டி சார். சில மாதங்களுக்குள் செயல்படுங்கிறது கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு சில ஏன்னா சட்டத்துக்குள்ள அவன் நம்ம தான் நாம ரெடியா இருக்கிறோம் இப்போ. ஓகே சார். ஓகே. நாம என்ன வேணாலும் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். ஓகே சார். அவன் நம்மளை ஃப்ரீ பண்ணி ஒண்ணும் இல்லைங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். கிட்டத்தட்ட முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். ஓகே சார். ஓகே. சரிங்களா? 80% நமக்கு முடிஞ்சு எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். அவன் இது கொடுத்துட்டானா முடிஞ்ச வேலை, நம்ம பற்றி பிஸ்னஸ் பண்ண போகிறோம். அதை விட வேற என்ன வேலைங்க? சரிங்களா? இப்போ அந்த இடத்துல தான் எம்டி சார் இருக்காருங்க. மிக விரைவில் வந்து அவர் வெளியில் பேச முடியாதுங்கிறதுனால அவர் வந்து நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஒரு அட்மின் கூட பேசி இந்த மெசேஜ் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இப்போ. ஓகே சார். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து அதான் சார், இதுக்கு முன்னாடி வந்து
இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்ததுங்க. ஓகே ஓகே. எவனும் என்னென்ன போட்டு பண்றதுக்கு சரி நாமளே வந்து மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் இப்போ வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. எம்டி எப்போ பேசுவார் அப்படின்னாக்க விரைவில் இந்த லீகல் இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா முடியும் பட்சத்தில் அவரே பேசுவார் பப்ளிக்ல. ஓகே சார். ஓகே ஓகே. அதுவும் விரைவில் பார்க்கலாம்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. இப்போதான் சொல்ல முடியாதுங்க. அதான் சொல்லுங்களேன், நாளைக்கே கூட நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் கூட நடக்கலாம், இல்லை அடுத்த மாதம் கூட நடக்கலாம். ஆனால் இந்த லீகல் இதுங்கிறது எப்போ முடியுதோ அடுத்த செகண்டே அவர் வந்து அதில் உள்ள இறங்கிடுவார். ஓகே சார். ஓகே. அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஓகே சார். சரிங்களா? அவர் இன்னும் போல்டாக இருக்காரு, இன்னும் தெளிவாக இருக்கிறாரு, இன்னும் ஸ்பீடாகவும் இருக்காரு இப்போ. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு சில பயங்கள் இருக்கலாம், நிறுவனத்தில் ஏதோ தப்போ அதுவோ இருந்திருக்குமோ அப்படின்னு நினைஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இப்ப தெளிவா இருக்காரு, இன்னும் தெளிவா இருக்காரு. சரிங்களா? ஓகே சார். ஓகே. அதனால பயப்பட வேண்டாங்க, இன்னும் ஸ்பீடா நிறுவனம் இருக்கும். அவரும் இன்னும் போல்டா இறங்கி பண்றதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க. ஓகே சார். ஓகே. நாங்களும் அதுக்கு தயாரா இருக்கிறோம் இப்போ. ஓகே சார். என்னைக்குங்கிறது நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ. ஓகே சார். ஓகே. ஆமா. சரி சார். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். எல்லாமே வந்து இன்னும் சீக்கிரமா அடுத்தடுத்த மீட்டிங்லாம் நடக்க போகுது. அடுத்தடுத்த முடிவுலாம் என்னங்கிறது தெரிய வரும். அப்டேட்டு நான் உங்களுக்கு என்னங்கிறது சொல்றேன் நான். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே. சரிங்களா? ஓகே சார். ஓகே. அவ்வளோதான் சார் இருக்கிறது. கொஞ்சம் இது பண்ணுங்க. எம்டி சார் சில தகவல் கொடுத்துருக்காரு, அது பிரகாரம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. வெளியில் வர மெசேஜ் எதுவுமே நீங்கள் ஏற்றுக்காதுங்க, எடுத்துக்காதீங்க. அது எடுத்துக்கிட்டாலும் உங்கள் விருப்பம் தான். ஓகே சார். ஓகே. அது நிறுவனத்தினுடைய மெசேஜ் அல்ல. ஓகே சார். ஓகே. சரிங்களா? ஓகே. நீங்க பாருங்க, இதையெல்லாம் நீங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமா இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்குங்கிற ஒரு ஏஜ் இருக்கு, உங்களுக்குங்கிற ஒரு வெயிட் இருக்கு, அந்த கெத்துன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்குங்கிற ஒரு திறமைகள் இருக்குது. அதை சிந்திச்சு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னாக்க முன்னாடி வர எந்த ஒரு பிரச்சனையும் சுக்குநூறா உடையும். சரிங்களா? அதுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்கன்னாக்க நீங்க இப்படிதான் முடிவெடுப்பீங்க. உங்களுக்கு அது அடிமையா இருக்கீங்கன்னாக்க இன்னும் எவ்வளவு வர பிரச்சனையா இருந்தாலும் தாங்க முடியும். சரிங்க சார். ஓகே. புரியுதுங்களா? ஓகே சார். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எம்டி முன்னாடி போய் நிக்கிறாருன்னா அப்போ அந்த அளவுக்கு வலிமையா இருக்காருன்னு அர்த்தம், தெளிவா இருக்காருன்னு அர்த்தம். சரிங்க சார். ஓகே. ஓகே சார். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா பிரச்சனை எல்லாம் பரவாயில்லைங்க. நல்லபடியா இருங்க, தெளிவா இருங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிங்களா? சரிங்க சார். ஓகே. 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 ஓகேங்க. மீண்டும் ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். சரிங்க சார். ஓகே சார். ஓகேங்க. கவனமா பாருங்க, கவனமா இது பண்ணுங்க. சரிங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்குமே கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகேங்க. அந்த ஆடியோ கேட்டீங்க இல்லையா? இதுல வந்து என்னன்னா அவர் சொல்ற வந்து 2-3 விஷயங்கள் நமக்கு நிழலா இருக்கு. அது என்ன கேக்குறாருன்னா, இப்ப நீங்க சூசைட் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க, இப்ப உங்களுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் செலவு இல்லை சார், நான் வந்து ஜிகேசிக்கு தான் போனேன், அதனால வந்து எனக்கு செலவினங்கள் பெருசா இல்ல, மன உளைச்சல் அதுதான் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, எப்படி ஒரு 5000 ரூபாய்ச்சது உங்களுக்கு செலவாயிருக்கும் இல்ல அப்படிங்கிற 5000 ஆயிருக்கும் அப்படின்னு அந்த ஓவியா விஜய் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த 5000 ரூபாய் எங்கேயாவது கடனா வெளியே வாங்கிட்டு நீங்க வந்து இப்ப சூழ்நிலை சமாளிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏற்கனவே கடன்பட்டு பணம் போட்ட உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் அங்க வாங்கி சமாளிங்க, இங்க வாங்கி சமாளிங்க, ஆனா நீங்க வேலைக்கு போங்க, இது மைவித்திரி மறந்துருங்க, இது வந்தா வரட்டும் வராட்டி போட்டும், ஆனா மேபி வர்றதுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற உண்மையான ஒரு தகவலை சொல்லாம இவங்க என்ன பண்றாருன்னா, எல்லாருடைய திறமையையும் வந்து பணத்தை விட ரொம்ப பெருசு, பொன் பொருள் ஆபரணம் இன்னும் புகழ் எல்லாத்தையும் விட பெருசு டைம். அந்த டைமை வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய டைமை காலத்துல வந்து எப்பயுமே நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் டைம். அந்த டைமை வந்து இவங்களை வந்து அவங்களுடைய டைமை வேஸ்ட் பண்றது. ஏன்னா அது இருக்கல வந்து ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து பொன்சு போயிடுச்சுன்னா கிடைக்காது, எது போனாலும் கிடைக்கும். ஒரு செகண்ட் நம்ம காசு பண்ணி போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த டைம் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அது மாதிரியான அரிதிலும் அரிதான அந்த கால விரயத்தை இவங்க வந்து செய்யறதுக்கு இவங்க இப்ப பேசுற அவர் வந்து யாருன்னு தெரியல. அவரு அதான் பண்றாரு. இப்ப யூடியூப்ல நிறைய பேர் இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, மைத்திரி சப்போர்ட்டா, அவங்களும் அதான் பண்றாங்க. ஏன்னா இது வந்து வராது அப்படின்னு ஒரு முடிவா அவங்க சொல்லிட்டா அவங்க அடுத்த சுமையோடு சுமையா அது ஓகேன்ட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆவாங்க.
அவங்கள உட்கார வச்சு இதையே இன்னும் கவனிக்க வச்சு இதுக்காகவே காத்திருக்க வச்சு மனநிலையை அவங்க இன்னமும் அழுத்தத்துக்கு ஏற்பட்டு கடங்காரம் வரும்போது அவங்க டிப்ரெஷன் ஆகி இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவங்க போறாங்க. இதைத்தான் நாம வந்து அப்ளைனருக்கும் சொல்றோம், நிறுவனத்துக்கும் சொல்றோம், நிறுவனத்தில் உள்ள எல்லாருக்கும் சொல்றோம், ஈவன் இஓடபிள்யூக்கு உட்பட நம்மளுடைய அரசுக்கும் அதான் சொல்றோம். ஏன் இந்த வழக்குல இவ்வளவு ஒரு இப்ப பாருங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டே இருக்கு. பெண்கள் சில பேர் வந்து எனக்கு வந்து செய்தி நான் அப்படியே உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. என்ன அதாவது அந்த எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பின செய்தி நம்பகத்தக்கமான ஒரு சோர்ஸ்ன்னு வந்த செய்தி. இப்போ அரசோ இஓடபிள்யூவோ நம்ம நீதிமன்றமோ விரைந்து இது என்ன அப்படிங்கறத ஒரு கிளியரா சொல்லிட்டா அவங்க அடுத்த வேலைக்கு அடுத்த ஒரு நகர்வை நோக்கி நகருவாங்க, அடுத்த ஒர்க் நோக்கி போவாங்க. இல்ல இந்த நிறுவனமாவது இப்போதைக்கு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அவங்க ஏதோ வந்து மனசா தேத்திட்டே கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வேலைக்கு போயிருவாங்க. இந்த அப்ளைனராவது இது எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களும் மறுபடியும் மைவித்திரிக்கு சப்போர்ட்டா வந்துரும் உண்மையிலே உலகத்துல இந்த மாதிரி கம்பெனி எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு நம்மள சாடிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரும் குழியில தள்ளுறாங்க. எனக்கு வந்து செய்தி பாருங்க, ஓரிரு மைவித்திரி பெண் உறுப்பினர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அது மூடி மறைக்கப்பட்டதாகவும் மைவித்திரி வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக் கொண்டார்கள். தர்மபுரியை சார்ந்த இளைஞர் விஷம் குடித்து ஜிஹெச்சில் அட்மிட் செய்யப்பட்டு உயிர் பிழைத்த பின் பேசிய 15 நிமிட ஆடியோ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. இதுதான் இதான் நம்ம அப்பயே சொன்னோம். அவர் வந்து பெயில இருந்து வெளியே வந்தாரு இல்லைங்களா, நீங்க நினைச்சீங்க பெயில இருந்து வெளியே வந்துட்டா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. நான் அப்பயே நம்ம சொன்னோம், அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு திரைப்படத்துல ஒரு கிரெடிட் போடுவாங்கல்ல, இவர் மியூசிக் டைரக்டர், இவர் டைரக்டர், இவங்க அந்த வேலை பண்ணாங்க, இவங்க கேமராமேனு, அது போடுவாங்க இல்லையா, அது மாதிரியான கிரெடிட்டை சொல்லக்கூடியதுதான். எப்ப அவர் பெயில்ல வந்து உங்களுக்கு முத ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அப்ப இருந்துதான் இந்த மைவித்திரிங்கிற ஒரு மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சீனே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவு சூழ்நிலை கடந்த வேண்டியது இருக்குது, இன்னும் இன்ட்ரோல் பிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர வேண்டியது இருக்குது, கிளைமேக்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் என்ன ஆகுங்கிறது தான் நாம சொல்றோம், இதுதாங்க கிளைமேக்ஸ், இதாங்க நடக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம சொல்றத வந்து நெகட்டிவ் தாங்க. நீங்க நெகட்டிவ் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா உட்காந்துருங்க, இல்ல அடுத்த மூமெண்ட் நோக்கி போறதுனா போங்க. ஆனா அப்பாவி மக்களை தயவு செய்து ஒரு ராங் கைடு பண்ணாதீங்க. இப்ப நீங்க பண்ற தப்பு என்னன்னா, இந்த ஜோனல் ரீஜன் யாரோ ஜோனல் சார்போ அந்த இன்சார்ஜோ ரீஜனல் இன்சார்ஜோ தெரியல, ஒருத்தர் அந்த ஓவியா விஜய்ங்கிற அந்த வாலிபர்ட்ட பேசுறாரு, அவர்களும் அந்த தப்பு தான் பண்றாங்க. இப்ப அப்ளைனா இருக்கக்கூடிய எல்லா தப்பு தான் பண்றாங்க. இது நாளைக்கு கை மீறி போய் இன்னமும் பெரிய சிக்கல்களுக்கு ஆளாவதுக்குள்ளாக எல்லாரும் தயவு செய்து அப்ளைனர் கொஞ்சம் அமைதியா கம்முன்னு இருங்க. இல்லைன்னா எனக்கு தெரியல நானும் உன்ன மாதிரி தான் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க சொல்லுங்க. இது என்ன போய் எட்டும் அப்படின்னு நமக்கு தெரியாம இப்போ ஒரு பெண்கள் கொலைக்க முயற்சி பண்ணிருக்காங்க, சூசைடுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க, அது மூடி மறைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த வாலிபர் பேசின இந்த ஆடியோ வெளியே வந்திருக்கு. சோ இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னா மக்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க பொறுத்திருந்து பாக்குறதுன்னா கம்பெனில இருந்து பணம் வரும், பொறுத்திருந்து பார்க்காதீங்க. பணம் போட்டீங்களா அத வந்து அதுக்குண்டான ஆக்ஷன் என்னமோ எடுத்துட்டு நாங்க என்ன சொல்றோம், இஓடபிள்யூ அணுக சொல்றோம். நம்ம நாட்டுல சட்டத்தை அணுக சொல்வது எப்படி தவறாகும்? ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவர்களை தூக்கி தப்பு செய்தாங்கன்னா தண்டிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னா சட்டத்துக்கு தான் இருக்கு. அத்தகைய சட்டத்தை தான் உங்களை அணுக சொல்றோம். அத வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்களா இருப்பாங்க நீங்க யோசிச்சுக்கோங்க. அவர்களே பேச்சு கேட்டுக்கொண்டு நீங்க இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து கிடைக்காத ஒரு விஷயம் டைம், அதை இழந்து மறுபடியும் சிக்கல்ல மாட்டி வாழ்வதற்கு ஆதாரத்தை இழந்து அப்புறம் கடனாளிக்கு வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சொல்லுக்கு ஆளாகி நம்ம ஏதோ நகர்ந்து அடுத்த ஒர்க்கு போனா கூட அந்த கடனையும் கட்டிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை நோக்கி போலாம். சோ உங்களுக்கு இதற்கப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன், இதுதான் கிளைமேக்ஸ். உங்களுக்கு பணம் வரும், உங்களுக்கு மைவித்திரியில் போட்ட பணம் உங்களுடைய பணம் வரும் அப்படின்னா கோர்ட்டு மூலியமா மட்டும்தான் சாத்தியம், வேற எந்த வகையிலும் சாத்தியம் இல்ல. இதுதான் கிளைமேக்ஸ். இதை நீங்க 5 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்குவீங்க, இல்ல 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. விரைந்து போனீங்கன்னா இப்ப வந்து கண்டிஷன் பெயில்ல ஸ்டாட்யூட்டரி பெயில்ல வெளியே இருக்காரு, மறுபடியும் இந்த கேஸ் விசாரணைக்கு எடுத்து சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு மறுபடியும் அவங்க பெயிலுக்கு போகும்போது மறுபடியும் கண்டிப்பா தூக்கி உள்ள வைப்பாங்க, எல்லாரையும் உள்ள வைப்பாங்க. அப்போ அவங்க பெயில் ட்ரை பண்ணும்போது மெரிட் இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வெளியே வர முடியும்.
இல்லைன்னா அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் வர முடியும். அப்போ மெரிட் இருந்துச்சு அப்படின்னா அப்ப இம்மிடியட்டா உங்களுக்கு பணம் வரும். நிறைய பேர் கேட்கறாங்க, கேஸ் கொடுக்க சொன்னீங்க, கேஸ் கொடுக்க பணம் வந்துச்சான்னா இஓடபிள்யூ எந்த ஒரு செயல்பாட்டையும் இன்னும் செய்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இப்போ கேஸ கோயம்புத்தூருக்கு மாத்திருக்காங்க. அங்க ஆக்ஷன் எடுத்து அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது தான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வழக்கு கொடுத்தீங்களோ அப்பதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அப்பாடா நான் ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டேன்னு. இப்பயாவது இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே இஓடபிள்யூக்கு ஜஸ்ட் 25 ரூபாயில நீங்க ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. வழக்கு கூட, அதாவது புகார் கொடுக்காதீங்கன்னு பிச்சை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட பிச்சைக்காரன் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட போறது நீங்க தான். மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.